கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம். எந்த கோரிக்கையுமே நிறைவேறவில்லை. குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு, கொண்டலூர் பகுதி மக்களுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து சேரவில்லை. 4 வருடங்களுக்கு முன்பு உடைந்து போன, பழுதாகி போன வாட்டர் டேங்க் கூட பழுது செய்யப்படவில்லை. இந்த சாலைகள் எல்லாம் பழுதாகி நல்ல முறையிலே இல்லை. இதையெல்லாம் சீரமைத்து தருவதற்கு யாரும் முன்வரவில்லை. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எல்லாம் எம்பி இது போல வந்தவருக்கு வாக்களித்து ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த எம்பி இந்த பகுதி வந்தாரா? ஒரு நாள் கூட வரல. எனவே நீங்கள் இந்த முறை அதில் எச்சரிக்கையாக இருந்து, ஆறுனா திமுக காரர் தான், அவங்க தான் உங்களை ஓட்டு வாங்கிட்டு போய் ஜெயிச்சுட்டு போய் திரும்பி வரவே இல்லை. மீண்டும் நம்முடைய ஓட்டு எந்த விதத்திலும் அவர்களுக்கு விழுந்து விடாமல் நம்முடைய குடிநீர் வராது. எனவே நம்முடைய குடிநீர் பிரச்சனை, குறிப்பாக நம்முடைய தாய்மாருடைய கோரிக்கையான குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண, இந்த சாலைகள் எல்லாம் சீரமைக்க, இங்கே பீடி சுத்தக்கூடிய தொழிலாளர் நம்முடைய தாய்மார்களுக்கு கடந்த 2-3 வருடங்களாக சரியாக சம்பளம் வருவது இல்லை, தொழிலும் சரியாக இல்லை. எனவே அதற்கு மாற்றான தொழிற்சாலைகள் இந்த பகுதியிலே கொண்டு வர, 100 நாள் வேலை திட்டத்தை முறைப்படுத்தி 150 நாளாக ஆக்கித்தர, இந்த ஆண்களை, அதாவது பெண்களுக்கு அதிகமாக அச்சுறுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள், மதுக்கடைகளை முற்றாக ஒழித்து கட்ட. எனவே நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளெல்லாம் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள். நான் கொடுத்த வாக்குறுதிகளான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து நிறைவேற்றப்படும். அதே போல ஒரு வருடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்புக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியிலே இருந்து உங்களுக்கு முதல் ஆண்டிலேயே அதுக்கான ஒரு சமுதாய கூடத்தை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்படும். அதே போல அங்கன்வாடிகள், சத்துணவு கூடங்கள், அதே போல சுயஉதவி குழுக்களுக்கான கட்டடங்களும் கட்டித்தரப்படும். எனவே குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும், நம்முடைய வீடு சுற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாற்று தொழில், படித்த இளைஞர்களுக்கு இதே பகுதியில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், டாஸ்மாக் கடைகளை முற்றாக ஒழிக்கவும், அதே போல இந்த பகுதியிலே கொள்ளையடிக்கப்படுகின்ற மணல் ஜல்லி கொள்ளையை தடுத்து நிறுத்தவும், ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்திற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்திலே வலுவான குரல் கொடுக்கப்படும், அது நிறைவேற்றி தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.